Praise the Lord, Pastor. Praise the Lord, brother. ஆமென். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியேல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பூவிக்கவும் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பார்த்து வழி நடத்துங்க. ஆமென். God bless. Amen. God bless you, brother. Thank you. மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அற்புதம், கர்த்தர் செய்த அற்புதம் என்ற தலைப்பில், அதாவது இயேசுவானவர் செய்த அற்புதம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் அவர் அற்புதத்தை செய்ததை உங்கள் மத்தியில் சற்று நேரம் நான் பேச ஆசைப்படுகிறேன். அவர் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார், அந்த வார்த்தைகள் எவ்விதமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டிவிட, விசுவாசத்தை பலப்படுத்த, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க, விசுவாசத்தில் நிலைத்து நிற்க அந்த வார்த்தை பலப்படுத்தினதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமார்த்தி மறுத்தி போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். பாதிக்கப்பட்ட பெண்மணி என்னுடைய தகப்பன், எல்லாவற்றையும் படைத்த படைப்பின் காரண கர்த்தராகிய இயேசு. மூன்றாவது நபர் இந்த ஜெப ஆலயத்தின் தலைவன், அவனுடைய வேலைக்காரன். கர்த்தர் ஜெப ஆலயத்தினுடைய தலைவன், அந்த தலைவனுக்கு கீழ் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி. இங்க நடந்தது என்னவென்றால், ஒரு தகப்பன் உடைய குமார்த்தி வியாதிப்பட்டு, அதாவது மரண வியாதிப்பட்டு இருக்கையில், தகப்பன் என்ற ரீதியில் அநேக இடங்களில் போய் என்ன செய்திருக்கலாம், தன் குமார்த்தியை காப்பாற்றுவதற்காக காரியங்களை செய்திருக்கலாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அநேக வைத்தியர்களை அவன் நாடி இருக்கான். தகப்பனுடைய பாசம் தன்னுடைய பிள்ளைக்கு. நேற்று தினத்திலே நாம் ஃபாதர் டே கொண்டாடினோம். எந்த அளவுக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை, குமார்த்தியை நேசிக்கிறார் என்பதை இங்கு ஆணிதரமாக பார்க்கிறோம். அதான் உண்மையான அன்பு. வழக்கத்தின்படி ஆண் பிள்ளைகள் தாயை நேசிப்பார்கள், பெண் பிள்ளைகள் அப்பாவை நேசிப்பார்கள். இதுதான் பெரும்பாலான வீடுகளில் நடப்பது. இந்த தகப்பன் தன் குமார்த்திக்காக வேதனைப்பட்டு தன்னுடைய குமார்த்தியின் மீது வைத்த பாசத்திற்காக, அன்பிற்காக, சுகம் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக இவருடைய மனவேதனை அதிகரித்திருக்கிற நேரத்தில் இயேசுவை சந்திக்க வருகிறான். தன் தேவைகளை சொல்ல வருகிறான். விண்ணப்பத்தை ஏறெடுக்க வருகிறான். அவன் நின்று கொண்டிருந்த இடத்தில் தான் ஒரு அற்புதம் நடந்தது. 12 வருஷமாய் தன் வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகளை சுமந்து வந்த அவளுடைய பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அது இந்த ஜெப தலைவன் கண்ணால பார்த்திருக்க முடியும். இவன் யாருக்காக வந்தான், எதற்காக வந்தான் என்றால் தன்னுடைய குமார்த்திக்காக. தன்னுடைய குமார்த்தியை இழக்க முடியாமல் மரண படுக்கையில் இருந்த அவளுடைய குமார்த்திக்காக இயேசுவினிடத்தில் வருகிறார். குடும்பத்தில் நடக்கின்ற அந்த குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற அந்த தீராத வியாதி, இந்த தீராத வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாய், இதை கண்கூடாக பார்க்க முடியாத தகப்பன் யாருக்கிடத்தியாகிலும் போய் என் பிள்ளையை சுகப்படுத்த வேண்டுவன் என்று அவனுடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது வைக்க வந்தான். இயேசுவின் இடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்ல வந்தான். தன் வீட்டில் தன்னுடைய குமார்த்தி இவ்விதமாக இருக்கிறாள் என்பதை விவரிக்க வந்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு என்னும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவர். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கும் வல்லமுள்ள கர்த்தர் அவர். அந்த கர்த்தருக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. அப்பாவனுடைய தினத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவ வசனத்தின் மூலமாக பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அன்பு வளர்ந்திருக்கிறது, உறுதியாய் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்காக இயேசுவினிடத்தில் வருகிற ஒரு தந்தையை இங்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு தகப்பனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, தன் பிள்ளை சுகமாய் இருக்க வேண்டும், அதை காப்பாற்றவும் ஆதரிக்கவும். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒருவரை கைப்பிடித்து ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு துவங்கும் போது அதுவரையிலும் தாய் தகப்பனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தன் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துவது, அறிவுள்ள பிள்ளைகளாய் வளர்த்துவது.
கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வளர்த்துவது. தான் ஜெபிக்கிற இடத்தில் பிள்ளைகளை அழைத்து பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிக்கிற அந்த இடம் கர்த்தருடைய பலிப்பிடமாய் மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் விடுதலையின் நாயகன், பசுத்தமுள்ள நாயகன். அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தராய் இருந்து காப்பாற்றுகிறார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுடைய பாசம் தன் பிள்ளையின் மீது. அதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறார். இயேசுவினிடத்தில் வந்து அவர் இயேசுவினிடத்தில் பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கும் பொழுது, ஆனால் இயேசுவினுடைய அவரிடத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதனாக ஜெப ஆலய தலைவன் அங்கு நின்று கொண்டிருக்கும் போது தான் மூணாவது நபர், இந்த ஜெப ஆலய தலைவன், அவனுடைய வேலைக்காரன் வந்து அவன் சொல்லுகின்ற செய்தி சாதாரணமான செய்தி அல்ல, துக்கத்துக்குரிய செய்தி, கண்ணீருக்குரிய செய்தி, வேதனைக்குரிய செய்தி. இதை கேட்டு யார் அழாமல் இருப்பார்கள்? யார் நோவாமல் இருக்கும்? என்ன கருமையான, இந்த இடத்துல தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வந்து சொல்றான், உம்முடைய குமார்த்தி மரித்து போனார். இந்த மரணம் வந்த பிறகு யாராலும் அந்த மரணத்தை தடுக்க முடியாது. மீண்டும் அவள் உயிர் வாழ்வதற்கு யாராலும் எவராலும் எதையும் செய்ய முடியாது என்ற ரீதியிலே இவன் பேசுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம், இஸ்ரவேல் என்னும் பசுத்தமுள்ள நாமம். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தகப்பனுக்கு துக்கம் வந்திருக்கலாம். ஐயோ, மரித்து விட்டதே என்னுடைய பிள்ளை என்று வீட்டுக்கு ஓடி இருக்கலாம். என்னப்பா இப்படி நடந்தது என்று கர்த்தரை கேள்வி கேட்கின்ற அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே வேதனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பிதாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இயேசுவானவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். மரித்து விட்டால் இனி அவளுக்கு உயிர் இல்லை, வாழ்வில்லை, வாழ்க்கை இல்லை, அவ்வளவுதான் என்ற ஒரு செய்தியை சொல்லிய பிறகும் அந்த தகப்பன் அழ ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் உண்மையாகவே தன்னுடைய பொன்னான நாவிலிருந்து உச்சரித்த அந்த வார்த்தையை கேட்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம்.
இயேசு அதை கேட்டு, வேலைக்காரன் சொன்னதை கேட்டு, வேலைக்காரன் என்ன சொன்னான்? அப்பாவை என்ன செய்யக்கூடாதா? வருத்தப்படுத்த கூடாது. ஏனெனில் உன்னுடைய பிள்ளை மரித்து விட்டார். இந்த மரணம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, இந்த மரணத்திற்கு கூரெங்கே, பாதாளத்திற்கு உன் ஜெயம் எங்கே என்ற ஒரு பாடல் அருமையாக இருக்கிறது. இந்த விசுவாச பாதையினுடைய ஓட்டத்திலே அவர் மீது வைக்கிற விசுவாசம் தான் நம்மை காப்பாற்றும், ஆதரிக்கும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஏசப்பா சொல்ற வார்த்தை, இயேசு அதை கேட்டு பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் ரட்சிக்கப்படுவார். பயப்படாதே என்று சொல்லிவிட்டு அடுத்தது விசுவாசமா இரு என்று சொல்லிவிட்டீர். மூன்றாவதாக அவள் ரட்சிக்கப்படுவாள். ஒன்று பயப்படாதே, இரண்டாவது விசுவாசம் உள்ளவனாயிரு, மூன்றாவது ரட்சிக்கப்படுவாள். இந்த ரட்சிக்கப்படுவாள் என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய பிரசங்கத்தில் எல்லாம் மார்ட்டின் லூதர் எழுதின அந்த பைபிள் இருக்க, அது டைரக்டாக எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்டவைகள். அடுத்ததாக இவர்கள் அந்த இடத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளையாயிருக்கிறவர்கள் அடுப்பை மூட்ட ஆரம்பித்தார்கள், ஆகாரத்தை முடித்து விட்டார்கள். அழைப்பை பெற்று கொண்டவரும் வீட்டில் வந்து உட்கார்ந்து விட்டார். அந்த இடத்தில் பார்க்கும் போது ஒரு சமாதானத்தினுடைய அறிகுறி, ஒரு அன்புக்குரிய அறிகுறி. இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு சபையிலும் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்றால் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். போதகர், விசுவாசிகள், மூப்பர்கள், இவ்விதமாக ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பகுதியில் அவர் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்க்கிறார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார் என்றால், நம்முடைய ஆத்மாவின் நேசர் நம்முடைய வாழ்க்கையை, சரீரத்தையும் அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருகிறார் என்றால், அவர் நம்மை பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்துகிறார். அவர் நம்முடைய உதவிக்கரத்தை நீட்டுகிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். அவர் உச்சரிக்கும் வார்த்தை இந்த இடத்தில் பார்க்கும் போது ஜெர்மன் பைபிளை எபிரேய பாஷையிலிருந்து நேராக மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய பாஷைகள் தமிழ் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டால் சீகன்பால் அவர்கள் இந்த தமிழ் பைபிளை எழுதுவதற்கு உறுதுணையாயிருந்தவர்கள்.
அவர்கள் மூலமாகத்தான் தமிழர்கள் மத்தியில் அவர் அவ்வளவு கீர்த்தி பெற்றவராய் மாறுவதற்கு காரணம் இதுதான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நம்முடைய பைபிளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், தமிழ் பைபிளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அநேக வார்த்தைகள் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கிறது. அதாவது பிராமின்ஸ் அவர்கள் அதிகமாக தமிழை கற்றுக்கொண்டிருந்தபடியினாலே, அலங்கரிப்பதற்கு நன்றாக இருந்தபடினாலே, அவைகளை நாம் அதை ஒழுங்கு கிரகமாக செய்வோம் என்று நினைத்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பிராமின்கள் தமிழ் அதிகமாக உச்சரிக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள்தான் படித்தவர்கள். அப்போ என்ன நடந்தது என்றால், இந்த தமிழ் மொழியிலிருந்து மிக்ஸ் ஆயிட்டு இருக்கிறது இந்த வார்த்தை, ரட்சிக்கப்படுவாள் என்ற வார்த்தை ஜெர்மன் பைபிள்ல எப்படி இருக்கிறதுனா, குணப்படுவாள், குணப்படுவாள், உயிரோடு வருவாள், மரணத்தை வெல்லுவாள். என் வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. என் வார்த்தை மகிமைப்படுகிறது. என் வார்த்தையை உயர்த்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் எதை கூர்நித்து கவனிக்க வேண்டும் என்றால், பயப்படாதே. இந்த பயப்படாதே என்ற வார்த்தை பயம் உள்ளவர்களுக்கு தான் இது தேவை. பயந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இது தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து அவர் இஸ்ரவேல் ஜனத்தார் அடிமையாய் இருக்கும் போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். யாத்ராகம் 14:33. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆதி காலத்தினுடைய யுத்தத்தை நாம் பார்த்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். பார்த்திருப்பது குறைவு. ஆதி காலத்திலே நடந்த அந்த யுத்தங்கள் ஆண்டவராகிய தேவனே யுத்தத்தை செய்து அவளுடைய பிள்ளைகளை காப்பாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் நாம் எதை கூர்நித்து கவனிக்கிறோம் என்றால், மோசே சொல்லுகிறார், ஜனங்களே பயப்படாதீங்க, பின்னாக பார்வோனுடைய சேனை, முன்னாக வெள்ளம், மழை நீர், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு எப்படி போக முடியும்? முடியாத சூழ்நிலை. பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அந்த ராஜாவினுடைய சேனைகள் புறப்பட்டு வருகிறது. ராஜாவினுடைய சேனைகள் புறப்பட்டு வரும் பொழுது கர்த்தர் பார்த்தார், தம்முடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் ஏதாயிலும் செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு
அந்த எண்ணம் நிறைவேறிற்று. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற கர்த்தர். ஆகவே தான் அவர் சொல்ல, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், பயப்படாதே, நான் துணையாய் நிற்கிறேன், பயப்படாதே, நான் காப்பாற்றுவேன், பயப்படாதே, உன் கண்ணீரை துடைப்பேன், பயப்படாது, உன்னுடைய விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் அது செய்வேன். எகிப்தியர் பின்னாக வந்து கொண்டிருக்கும் போது கடல் இரண்டாக பிரிந்ததை மூடுவதற்கு கர்த்தர் உத்தரவிட்டார். அப்போ என்ன நடக்கிறது? ஏது நடக்கிறது? அப்ப இந்த இடத்திலே எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது. அவருடைய திட்டத்தை ஃபுல்பில் பண்ணுகிறார். எகிப்தியருடைய நிலை மோசமாக போனது. மரணத்திற்கு 2 தண்ணீர் ஒன்றாய் கூடும் போது அதில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் இழந்து விட்டார்கள். 4:30 மணிக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயத்திற்கு வருகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அந்த கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலில் நிற்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் அநேகம். எகிப்தியருக்கு ஆண்டவரை பற்றி நன்றாக தெரியும். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், அப்பாவுக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மற்றவர்களை நாம் துக்கப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை நாம் நோவடிக்க கூடாது. மற்றவர்கள் எது செய்தாலும் அதை விட்டு கொடுப்பது தான் நல்ல மன நிறைவு. இந்த இடத்தில் இந்த பயப்படாதே, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து பயப்படாதே. ஜனம் எல்லாம் பயந்துட்டாங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். கர்த்தருடைய பசுத்த ஆவியினுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் தான் பசுத்தர். அவரை போல பசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்பது உண்மை. ஆகவே எகிப்தியரை பார்த்து மோசே சொல்லுவது, பயப்படாதீர்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய வார்த்தை அவர் பேசிக்கிறது. அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்த வசனத்திற்கு போகும்போது 14:44, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். பயப்படாதே என்று சொல்லிவிட்டு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய அற்புதத்தை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர்.
கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் யுத்தத்தை செய்வதற்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். யுத்த காலங்கள் இந்த காலகட்டத்திலே இந்த இஸ்ரேல் ஜனத்திற்கு ஈராக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தங்களின் செய்திகள் ஆதி காலத்திலிருந்து இருக்கிற செய்திகள். அந்த செய்திகளின் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட விதம், அந்த ஜனங்கள் யாவரும் கர்த்தரை பின்பற்றினார்கள், கர்த்தரோடு வாழ்ந்தார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தை அவர்கள் நினைத்து நினைத்து ஆடி பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தின உண்மையுள்ள ஒரு யூதனாய் அநேகர் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்படாதிருங்கள், கர்த்தர் யுத்தம் உங்களுக்காக செய்வார். ஏசாயா 41:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருடைய பசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்கு வலது கரத்தை பிடித்து, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. வலது கரத்தை பிடிக்கும் கர்த்தரவர். சோர்ந்து விழாதபடி, தள்ளாடி விழாதபடி கர்த்தராகிய தேவன் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதரவாய் இருந்து காப்பாற்றுகிற கர்த்தரவர். துணையாய் நிற்கிறேன், பயப்படாது. வலது கரத்தை பிடித்திருக்கிறார் கர்த்தர். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும், இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து நம்புகிற யாவருக்கும் அந்த வசனம் பொருந்தும். என்ன சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் வந்து அங்கு நிற்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவருடைய வசனம் போதிக்கிற வசனம். ஆண்டவருடைய வசனம் நம்மை காப்பாற்றுகின்ற வசனம். பயப்படாதீர்கள். ஜெப ஆலயத்தினுடைய அந்த தலைவனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதீர்கள். சுத்தம் சோறு போடும் என்று பழமொழி கொண்டு சுத்தமாய் இருக்க வேண்டும். எந்த பிள்ளைகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, ரட்சிப்பு என்ற தலைப்பு இது எதற்காக உருவாகி இருக்கிறது என்றால், நாம் உபயோகப்படுத்துகிற அந்த தண்ணீர், ஜெப தண்ணீர், ஜெபித்து கொடுக்கிற தண்ணீர், அசட்டை பண்ணி வீட்டுக்குள்ள விட்டு விடக்கூடாது. இவையெல்லாம் ஒரு பகுதியா இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆதரிக்கிற கர்த்தராய், தேற்றுகிற கர்த்தராய்,
இருக்க கிருபை தார், கிருபை கொடு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் இந்த வசனத்தின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், கர்த்தருடைய வீட்டிற்கு போகிற ஒவ்வொருவரும் பசுத்தமாய் இருக்க கிருபை தாரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தின்படி வாசித்து சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக சூத்திரம். இம்மட்டும் காத்தவர், இனிமேலும் காத்து கொள்ளுகிறவர், உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை இயேசுவின் அற்புதம் என்ற தலைப்பில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். எசப்பா, உம்முடைய கிருபை நன்மையும் தொடரட்டும். இயேசுவின் ரத்தம் தொடரட்டும். கர்த்தருடைய ஆவி தொடரட்டும். கர்த்தருடைய ஆவினாலே நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தின் ஆவினாலும் வல்லமையுள்ள ஆவினாலும் நிரப்ப. There is power in the name of Jesus. வியாதிகள், வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. சுகன் பலனை கொடுத்து காப்பாற்றும். படிப்பில் ஞானத்தை கொடும். படிப்பிலே ஆண்டவரே தன் வாழ்க்கையை போஷிக்கப்படுவதற்கு வேலைகளை செய்து தாய் தகப்பனை காப்பாற்றுகிற ஒரு பிள்ளையாய் ஆதரிக்க வேண்டும் என்று, துணையாய் நிற்க வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்ற தலைப்பின்களே அருமையான தேவ செய்தி கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இரவு நேரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம், சுகமளிக்கும் கரம் வழிநடத்துவதாக. நித்திரை செய்ய அருமையாக நித்திரை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவதாக. பாஸ்டர், நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. ஆமேன், ஆமேன். God bless you, brother. Thank you. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி, கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது